My dear good children, good morning all. ஸோ இப்போ நான் வந்திருக்கிறது ஒரு எக்ஸலண்ட் எஃபெக்டிவ் பிளான். ஓகேயா? எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம்? ஓகே, அதுக்கான ஒரு எக்ஸலண்ட் பிளான் தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி கேட்டுருவா, உங்களுக்கு யாருக்காவது எக்ஸாம் ஃபியர் இருக்காப்பா? பரீட்சைங்கிறது ஒரு பயமாக இருக்கா? இது வரைக்கும் நான் சரியாக படிக்கலை, இனிமேல் என்னால் படிக்க முடியுமா? சார் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக படிக்கிற மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? சயின்ஸில் கண்டிப்பாக எனக்கு சென்ட மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணணும். நான் ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? இதெல்லாம் உங்களோட கேள்விகளாக இருந்தால் 100% பிலீவ் மீ, திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் பிளான். ஓகே, நான் உங்களுக்கு பிளான் தரேன். இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைய நாள், இன்னைக்கு 13/1/2025. ஓகே, இன்னிலிருந்து பார்த்தா 88 நாள் இருக்கு. 89வது நாள், அதாவது April 11 அன்னைக்கு உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் சயின்ஸ். ஸோ 88 டேஸ் இருக்கு. ஓகே, எஃபெக்டிவாக இன்னையிலிருந்து நீங்கள் எஃபெக்டிவாக எவ்வளோ வீக்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் 8 வீக்ஸ். ஒரு நாளைக்கு 8 கொஸ்டின், 8 கொஸ்டின்ஸ், அதாவது 2 டீட்டெயிலும் ஒரு 6 ஷார்ட் அண்ட் வெரி ஷார்ட் கொஸ்டின்ஸ் இப்படி படித்தாலே போதும், சென்ட மார்க்ஸ் கிடைக்கும். ஐ எம் கேரண்டி. ஷார்ட் அண்ட் வெரி ஷார்ட்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சின்ன கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின், 2 டீட்டெயில் கொஸ்டின். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள ஹாட் கொஸ்டின்ஸு, சால்ட் எக்ஸாம்பிள்ஸு அப்படிலாம் இருக்கும். ஹாட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அது அப்புறமா தரேன். அது என்ன பண்ணுங்கிறது நான் சொல்லித்தரேன். ஓகே, எனிவே ஜஸ்ட் பிளைண்ட்லி யூ கேன் பிலீவ் மீ, டெஃபினெட்லி சக்ஸஸ் இஸ் யூஸ். ஓகே, இதுதான் என்னோட பிளானோட நட்ஷல். அதுதான் இந்த பிளானோட பேர் மைட்டி 8, வீரமுள்ள 8. ஓகே, ஸோ 88 டேஸ் இருக்கு, 8 வீக்ஸ் டைம் இருக்கு, ஒரு நாள் 8 கொஸ்டின்ஸ். இதுதான் சிம்பிள். ஓகே, மை டியர் சில்ட்ரன், நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு புக்லெட் கொடுத்துருக்கோம். கரெக்டாக பிளானை பற்றியான டீட்டெயில்ஸ். அதில் 2வது பேஜ், அதில் நீங்கள் பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். அதுக்கு உள்ள சால்ட் எக்ஸாம்பிள்ஸு, ஷார்ட் அண்ட் வெரி ஷார்ட் கொஸ்டின்ஸ், டீட்டெயில் கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல்ஸ், ஹார்ட்ஸு, வேல்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையும் எவ்வளோ இருக்குது அது பிரித்து வச்சுருக்கேன். ஏன், ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்குது, எப்படி பண்ணணும், அதுக்கான ஒரு ஐடியா வேண்டாமா? அதனால் பிரித்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட அது பாருங்கள். கையில் இருக்கிற புக்லெட்டை எடுத்து 2வது பேஜ் பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போது பேஜ் 3 பாருங்கள். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3ஐயும் செப்பரேட்டாக பிரித்து அதுக்குள்ளே இருக்கிற நான் சொன்னது தான் சால்ட் எக்ஸாம்பிள்ஸு, ஹாட் கொஸ்டின்ஸு, டீட்டெயில், ஷார்ட் வெரி ஷார்ட்டு, நியூமரிக்கல்ஸு, வேல்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸு எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுருக்கேன். டோட்டலி மொத்தமாக புக்குக்குள்ளே 488 கொஸ்டின்ஸ் தான். ஓகே, 488 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ மை டியர் சில்ட்ரன், நம்மளோட மாஸ்டர் பிளானோட பேர் மைட்டி 8. மைட்டி 8 அதுக்குள்ளே ஒரு 3 சப் பிளான்ஸ் இருக்கும். ஒன்று 8 பில்லர் பில்டிங், அப்புறம் கைசன் 8, அது ஒரு ஜாப்பனீஸ் நேம். தென் வாட், 8 பிரிக் வால். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் 8 பில்லர் பில்டிங் அப்படின்னா என்ன? அதாவது January 13 இன்னையிலிருந்து March 9 வரைக்கும் 8 வீக்காக பிரித்து வச்சுருக்கேன். ஓகே, அதாவது நமக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஞ்சம் லெங்தியான ஒரு ப்ராசஸ் இருந்தால் அது ஒட்டு மொத்தமாக பண்ணக்கூடாது. அது டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஒவ்வொரு போர்ஷன் பிட்டு ஃப்ராக்மெண்ட்ஸாக பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியும். நம்ம வேலை செஞ்ச அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டயர்ட்னஸும் இருக்காது, ஈஸியாக பண்ண முடியும், என்ஜாய் பண்ணி பண்ண முடியும். ஓகே, அதனால தான் அப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஸோ 8 பில்லர் பில்டிங், அப்போ மொத்தமாக 8 வீக்கு. ஓகே, உங்களுக்கு சில கேள்விகள்லாம் வரும். சார் இதுக்கு இடையில் ப்ராக்டிகல் எக்ஸாம் வரும், செகண்ட் ரிவிஷன், ஃபஸ்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் ஒரு வேளை வரலாம். அப்படிலாம் உங்களுக்கு டைம் போகுமே, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் இந்த பிளான். ஓகே, அது எல்லாம் போய் கழிச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும். ஓகே, அது நான் சொல்கிறேன். எனிவே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னைக்கு January 13லேருந்து 19 January 19 வரைக்கும் ஃபஸ்ட் வீக்கு. அந்த மாதிரி கணக்கு போட்டால் March 9 வரைக்கும் மொத்தம் 8 வீக்கு. ஓகே, ஒரு வீக்கில் தோராயமாக 3 சாப்டர் படித்தா 8 × 3 24 சாப்டர்ஸ் உங்களால் படிக்க முடியும். ஆனால் நமக்கு 23 சாப்டர்ஸ் தானே, ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் 5.
அதாவது 8 வீக்குன்னு சேர்த்து படிக்க வேண்டியது ஹோல் புக்கு 488 கொஸ்டின்ஸ். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் பிரித்து வச்சுருக்கேன். சால்ட் எக்ஸாம்பிள்ஸு, ஷார்ட் அண்ட் வெரி ஷார்ட்டு, டீட்டெயில், நியூமெரிக்கல்ஸு, ஹாட் அண்ட் வேல்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். ஓகே, இது 8 வீக்குன்னு சேர்த்து படிக்க வேண்டியது. அதை இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டையும் 8ஆல் டிவைட் பண்ணி ஒரு வீக்குக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளிஃபை பண்ணி அந்த 5வது பேஜில் டேபிளர் காலத்தோட ரைட் எண்டில் ஒரு வீக்கில் படிக்க வேண்டியதை பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் என்னது கைசன் 8. ஆக்சுவலி இட்ஸ் அ சூப்பர் டெக்னிக். இட்ஸ் அ ஜாப்பனீஸ் டெக்னிக். ஓகே, சத்தியமாக நான் எக்ஸைட்டடாக இருக்கிறேன். நம்மளோட பிளானோட எசன்ஸ் ஹார்ட்டே இதுதான். எது பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. 8 பிரிக் வால். ஒரு வாரம்னா 7 days. கரெக்டாக 1 வீக் மீன்ஸ் 7 days. நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, 6ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஓகே, ஒரு வீக்கில் படிக்க வேண்டியதை 6ஆல் டிவைட் பண்ணி 6 நாளில், அதாவது ஒரு நாள் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத பிரித்து வச்சுருக்கேன். 7வது நாள் என்ன பண்ணணும், அந்த வீக்கில் படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, அது சண்டேன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி பிரித்து ஒரு நாளுக்கு பார்த்தா சிம்பிளிஃபைடு வெர்ஷன். இதை விட சிம்பிளாக சத்தியமாக யாராலையும் ஒரு பிளான் கொடுக்க முடியாது. அப்படி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, இதை விட பெஸ்ட்டான ஒரு சிம்பிளஸ்ட் வேல ஒரு பிளான் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக இருக்கும், வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ அப்படி பிரிக்கும்போது ஒரு நாள் படிக்க வேண்டியது 2 டீட்டெயில் கொஸ்டின், 6 ஷார்ட் அண்ட் வெரி ஷார்ட் கொஸ்டின்ஸு. அதுக்கு மேலே உங்களால் முடிஞ்சால் கீழே தான் என்ன பண்ணியிருக்கேன், சால்ட் எக்ஸாம்பிள்ஸு, நியூமெரிக்கல்ஸு, ஹாட் கொஸ்டின்ஸ் அப்படி வச்சுருக்கேன். அது முடிஞ்சால் அது படிங்க. படித்த சென்டம் 100%. இல்லை கொஞ்சம் ஈஸி கோயிங் அப்படி இருந்தால் அது கொஞ்சம் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அதுவும் சேர்த்து படிக்கலாம். இல்லைன்னா 8 கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும். யூ வில் கெட் வெரி ஹை மார்க்ஸ். ஓகே, அது ரெஃபர் பண்ணுங்க. ஓகே, பேஜ் 7ல் வாங்க. நீங்கள் 6 days ஓகே படிக்கணும். 7வது நாள் படித்ததை ரிவைஸ் பண்ணணும். கரெக்ட். இப்போது இடையில வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ரிவிஷன் அந்த மாதிரி டெஸ்ட் வரலாம். அதேமாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும், மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். கரெக்டாக. அப்போ என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அந்த நாளில் அந்தந்த சப்ஜெக்ட் தான் படிக்கணும். அதில் மாற்றமே கிடையாது. எல்லா நாளும் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ என்னைக்கு படிக்க முடியலையோ அதையும் சேர்த்து அடுத்த நாள் காம்பன்சேட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு சோஷியல் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி சோஷியல் தான் படிக்கணும். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ஒரு நாளை பிளான் பண்ணி 2 நாள் கூட படிக்கணும். உங்களுக்கு தெரியும், கம்மிங் வீக்கில் நெக்ஸ்ட் டேயில் வந்து ஒரு எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியும் தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அன்றைக்கி சயின்ஸ் படிக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் எடுத்து என்ன பண்ணியிருக்கணும், இது டபுளாக படிக்கணும். ஓகே, அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே, அண்ட் மை டியர் சில்ட்ரன், வேறு விஷயம் நான் சொல்கிறேன். எவ்ரிடே மார்னிங் 4 மணிக்கு எழுந்து படித்தா சூப்பர். ப்ளீஸ் பிலீவ் மீ, இந்த வீடியோ நான் எடுக்கிற டைம் வந்து 3:30, மார்னிங் 3:30. ஓகே, அப்போ உங்களால் கண்டிப்பாக படிக்கிறவங்களால் 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்க முடியும். அது கூட வேண்டாம், 5 மணிக்கு படித்தா கூட போதும். ஓகே, எவ்ரிடே மார்னிங், எவ்ரி சிங்கிள் டே யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ஒர்க் அட் 5 o'clock, அரவுண்ட் 5 o'clock, 5 மணிக்கு ஆரம்பிக்கணும் படிப்பு. அதே மாதிரி படிப்பு ஆரம்பிக்கிறது முன்னாடி உனக்கு பிடிச்ச கடவுளை ஒரு நிமிஷம் என்ன பண்ண ப்ரே பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. சார், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஒர்க். ஓகே, குட் மார்னிங் சார், ஐ ஆம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஒர்க் அப்படிங்க மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டுட்டு புக் எடுத்து படி. அதே மாதிரி என்னைக்கும் நைட்டு 11 மணி வரைக்கும் படி. கண்டிப்பாக 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 11 மணி வரைக்கும் படிக்கலாம். 11லேருந்து மார்னிங் 5 o'clock வரைக்கும் போதும். 6 hours சூப்பர் ஸ்லீப் கிடைக்கும். ஓகே, 11 மணிக்கு புக்கை மூடி படுக்க போகும்போது எனக்கு ஒரு மெசேஜ், சார், ஐ கம்ப்ளீட்டட் டுடேஸ் ஒர்க். ஓகே, ஸோ மை டியர் குட் சில்ட்ரன், இட்ஸ் a good practice. I'm damn sure you're going to succeed in your life. So every single day in the morning 5 o'clock you text me, sir, I'm going to start my work. And at 11 night you text me, sir, I completed my today's work. Okay, if you do this, definitely success is yours. Okay, you take it from me. Okay, பண்ணணும் இந்த டெக்ஸ்டிங் மெத்தட், 511 டெக்ஸ்டிங் மெத்தட். இட்ஸ் a very fantastic method. ஓகே, பண்ணு. நெக்ஸ்ட்டு பேஜ் 8. We can achieve. ஓகே, எஸ், we can achieve. பாருடா, நான் நம்பர் போட்டிருக்கேன். 1 2 3 4 அந்த மாதிரி 23 வரைக்கும் நம்பர் போட்டிருக்கேன். என்ன நம்பர், சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 23 வரைக்கும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் படித்ததை
என்ன பண்ணியிருக்க தெரியுதா? சாப்டர் வைஸா சால்ட் எக்ஸாம்பிள்ஸ், வெரி ஷார்ட், தென் டீடைல், நியூமெரிக்கல், ஹாட், வேல்யூ பேஸ்டு அந்த மாதிரி 5 காலமாக பிரித்து டேபிளை காலம் போட்டிருக்கேன். ஓகே, ஒவ்வொரு நாளும் படிக்க என்னாகும், சாப்டர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் தானே. சாப்டர் கம்ப்ளீட் ஆக அதில் டிக் போடணும். டிக் போடும்போது உங்களே நீங்கள் அசஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ March 9 8 வீக்ஸ் முடியும் போது இந்த பேஜ் நம்பர் 8 நம்ம 8 அதானே மெயின் மைட்டி 8வது பேஜ் எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டேட்டஸ் தெரியும். எல்லாம் படிச்சிருக்கேன், டிக் போட்டிருக்கோம், கம்ப்ளீட்டாக டிக் போட்டு சூப்பராக படித்து முடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். சூப்பராக போய் எக்ஸாம் எழுத முடியும். எக்ஸாம் நீங்கள் எழுதியாச்சு. ஓகே, மை டியர் சில்ட்ரன், யூ ஆல் காட் சென்ட் மார்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சாச்சு. அந்த நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 9ல் இருந்து 12 வரைக்கும். பேஜ் 9, 10, 11, 12. ஓகே, இந்த 4 பேஜ்லேயும் டேட் வைஸாக டேட் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 13ல் இருந்து 13, 14, 15 அந்த மாதிரி ஜனவரி மந்த் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் பேஜில் ஃபெப்ரவரி மந்த் ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பேஜில் மார்ச் மந்த் ஃபுல்லாக இருக்கும். தென் ஏப்ரலில் வந்து 11 வரைக்கும் நம்முடைய எக்ஸாம் டேட் வரைக்கும் டேட் வைஸாக டேட்டு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ எவ்ரி சிங்கிள் டே உன்னோட ஒர்க் பண்ணி முடிக்கும்போது சந்தோஷமாக பென் எடுத்து டிக் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி டிக் போட்டு போய் ஏன்னா எவ்ரிடே நீங்கள் பண்ண மாதிரி டிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தெரியும் இடையில வந்து உங்களுக்கு மற்ற எக்ஸாம்ஸு ப்ராக்டிக்கல் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது. அது டிக் போட வேண்டாம். கிளியராச்சா? ஆனால் என்னைக்கு படிக்கலையோ அது இன்னொரு நாள் என்ன பண்ணியிருக்கணும், அது காம்பன்சேட் பண்ணி டபுளாகவோ ட்ரிப்பிளாகவோ படிக்கணும். ஓகே, 2 நாளுக்கு சேர்த்து படிக்கணும். அப்போ ஓகே ஆகிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த வீக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லீவு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு நாள் 2 2 டேஸுக்கான ஒர்க் இப்போ பண்ணணும். ஏன்னா எப்போல்லாம் உங்களுக்கு அவைலபிலிட்டி டைம் நிறைய கிடைக்குமோ அப்போ டபுள் அல்லது ட்ரிபிள் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகே, என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த புக்லெட்டோட பேக்கில் நீங்கள் பென் எடுத்து 1 to 88 வரைக்கும் நீங்களே டேட் போட்டுருங்க. ஒரு டே மீன்ஸ் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி போட்டு 88 வரைக்கும் போட்டு வச்சுருங்க. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி 13ஆம் தேதி. ஓகே, இன்றைக்கி நீங்கள் 2 நாளுக்குள்ளே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் போட்ட 88 நம்பர் இருக்கிறப்பா அதில் 1, 2 2லையும் டிக் பண்ணியிருக்கணும். அங்கே டேட்டு போட வேண்டாம். 1, 2 நம்பர் மட்டும் போட்டிருந்தா போதும். 1, 2 அது 2ம் டிக் பண்ணிடுங்க. ஆனால் உள்ளே இருக்கிற பேஜ் நம்பர் 9ல் இருக்க டேட் இருக்கே அதில் 13க்கு மட்டும்தான் டிக் பண்ணணும். 13, 14 டிக் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்குள்ள டேட்டு நாளைக்கு தானே வரும். ஓகே, 13ல் டிக் பண்ணு. ஆனால் பேக்கில் போட்டிருக்கிற நம்பர் 1 to 88ல் 1, 2 ஏன்னா 2 டேஸுக்குள்ளே ஒர்க் பண்ணியாச்சு. ஏன்னா 88 டேஸ் ஒர்க் பண்ணால் தான் உனக்கு என்ன பண்ண முடியும், ஃபைனலாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நான் சொல்ல புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாளைக்கு படிக்க முடியல அப்படின்னா 14ல் டிக் பண்ணக்கூடாது. ஆனால் ஆல்ரெடி அங்கே என்ன இருக்கும், 1ல் 2லையும் டிக் இருக்கும். புரியுதா? அது மாதிரி பண்ணுங்கள். கிளியர்? ஸோ இன்றைக்கி படிக்க வேண்டியதை நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன், படிங்க. இடையில எனக்கு எப்போல்லாம் பாசிபிலிட்டி இருக்குதோ படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நான் கொடுத்த இந்த பிளான் மொத்தமாக நீங்கள் கேட்டு பார்த்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் டெஃபினெட்லி ஐ வில் கிவ் யூ டுடேஸ் கொஸ்டின்ஸ். நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் நீ படி. ஓகே, ஓகே தானே? இன்றைக்கி 2 நாளுக்கான கொஸ்டின்ஸ் தரேன். அதாவது 2 டீட்டெயில் 6 கொஸ்டின்ஸுக்கு பதிலாக 4 டீட்டெயில் 12 வெரி ஷார்ட் கொஸ்டின்ஸ் தரேன். ஓகே, அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. பிளைண்டாக பிலீவ் பண்ணு. கண்ணை மூடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். நாலேஜ் கேதர் பண்ணலாம். பெரிய ஆளாக வருவீங்க. ஓகே, ஓகே, ஆல் தி பெஸ்ட். வி கேன் அச்சீவ்